கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 11ஆம் மாதம் 24ஆம் தேதி காலை வேளையில உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் தம்முடைய சீசர்களுக்கு இப்படி ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். எப்பா, நான் பிதாவிடத்திற்கு போகாதிருந்தால் பிதா பூமிக்கு வரமாட்டார். அதனால நான் போவது உங்களுக்கு நலம். நான் போவேனாகில் தேற்றவாளை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்றார். இப்போ தேற்றவாள் வந்து விட்டார். வந்து அவர் இப்பொழுது சபை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே சுவிசேஷத்தில் யோவான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நியாய தீர்ப்பை குறித்த அறிவு மக்களுக்கு இல்லை. இவர் சொல்றாரு, அவர் வந்து என்ன செய்வாரா, அந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். பாருங்க, உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். எப்பொழுது சிலுவையில் இயேசு மனுக்குலத்தினுடைய பாவங்கள் அத்தனையும். என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, சில காரியங்கள் எனக்கு மன்னிக்க முடியல, சில செய்கிறதை எனக்கு என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல, ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவோட கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. அதில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். பிதாவுடைய சித்தமும் அதுதான். சரிங்களா? அவர் அந்த யூதாஸ் காரியத்தை தன்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவன்கிட்ட கசப்பா பேசினாரா, இல்லை அவனை கண்டு கோவப்பட்டாரா? இல்லைங்களே, இல்லை. 12 பேரையும் ஒன்று போல தான் பார்த்தார். சரி, ஒருத்தன் காட்டி கொடுப்பான், இன்னொருத்தன் மறுதளிப்பான். சத்தியமாக எனக்கு தெரியாது மறுதளித்த பேதுரு. அவன் மறுதளிப்பான்னு கர்த்தருக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி இருந்தும் அவர்கிட்ட முகம் சொலிக்கலை, வருத்தப்படலை, கோபம் படலை. அவர் ஈஸ்வரை எப்பவும் போல தான் என்ன செய்தார், சீசரோட பழகினார், பேசினார். இப்போ நம்ம ஏன் நமக்கு அந்த குணம் வர மாட்டேங்கு? ஏன் மன்னிக்கக்கூடிய மனம், அந்த மனப்பான்மை வர மாட்டேங்கு? நமக்கு ஒருத்தன் துரோகம் செய்ய போறான்னுட்டு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தே அவர் மன்னித்தார், மறந்தார், விட்டு கொடுத்தார். ஆனால் நமக்கு ஒருத்தங்க ஒன்று செய்தா காணும், உடனே கோபம், வருத்தம். சிலருக்கு சிலரோட பேசுறதுக்கே விருப்பம் இருக்காது. இப்படிலாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. நீங்கள் செய்கிற தவறு உங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்க செய்கிற தவறு தான் உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். இயேசுவானவர் இப்போ அவர் சொல்றாரு, எப்பா, ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு எனக்கு தெரியும், ஒருத்தன் மறுதளிப்பான்னு எனக்கு தெரியும், ஒருத்தன் விட்டு ஓடுவான்னு தெரியும். அது மட்டுமல்ல, என்னை சூழ்ந்திருந்த, என்னை சார்ந்திருந்த உறவுகளைப் போல் இருந்தவர்கள், ஊழியத்தில் இருந்தவங்கெல்லாம் எனக்கு ஒரு உபத்திரமும் பாடு வரும்பொழுது தூரத்தில் நின்றுக்கிட்டாங்க. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, என் கஷ்டத்தில் நான் எவ்வளோ இருக்க உதவி செய்தேன், ஆனால் என் கஷ்டத்தில் எனக்கு யாரும் உதவி செய்யாமல் என்னை கஷ்டத்தை கண்டு தூரமாக போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. எவ்வளோ நன்மை செய்தேன்னு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நன்மை செய்ததெல்லாம் எனக்கு எப்படி வருத்தமாக இருக்குது. எல்லாரும் விலகி விலகி போகிறாங்க. எனக்கு வந்த கஷ்டத்தில், எனக்கு வந்த வருத்தத்தில், எனக்கு வந்த பாரத்தில், எனக்கு வந்த போராட்டத்தில் எல்லாரும் விலகி போகிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவர் இயேசு, கூட இருக்கிறவர் ஆவியானவர், கூட இருக்கிறவர் பிதாவானவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையானாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அவர் தான் உங்களை ரட்சிக்கணும், பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும், ஆரோக்கியப்படுத்தணும். எல்லா நன்மையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டால் அவனால் இனி செயல்பட முடியாது. இப்ப செயல்படுவதற்கு ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். அதை விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. ஏன் பிசாசை பற்றி நினைக்கிறீங்க? ஏன் சாத்தானை பற்றி நினைக்கிறீங்க? ஏன் இந்த உலகத்தின் அதிபதியை பற்றி நினைக்கிறீங்க? ஏன் இந்த பிரபஞ்சத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க?
ஆவியானவரை பாருங்க, ஆவியானோட பேசுங்க, ஆவியானோட பழகுங்க, ஆவியானோட உறவுல இருங்க. அவர் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார். சரிங்களா? அதான் சத்தியம். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியம் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உயிர்த்தெழுந்த வல்லமை ஜனங்களுக்குள்ளே இறங்கி செயல்படும்படியாய் ஆவியானவரை கொண்டு கற்றுக் கொடுக்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.